ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிப்போம். உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட்லேயே டேப் செட்டிங் வருது. ஹவு டு யூஸ் பேஜ் டேப்ஸ், ஹவு டு யூஸ் பேஜ் டேப்ஸ். திரும்ப ஹோம் கொடுத்துக்கங்க. பெருசு பண்ண முடியாது, இதில் வச்சு தான் பெருசே பண்ணணும், இதில் வச்சு தான் பண்ணணும். ஓகே, இது ஏதாவது ஒரு கலர் கொடுத்துப்போம் ஸ்டூடெண்ட்டு. கலர் கொடுத்துட்டு இது பண்ணிப்போம். ஓகே, இப்போ டேபு க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இங்கே லெஃப்ட் டேபு, இதை தான் டேபு ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு லெஃப்ட் டேபு போட போகிறேன். இப்படி வச்சுக்கலாம், கோலன். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இதில் போய் தான் குறைக்கணும், சாதாரணமாக குறைக்க முடியாது. இப்போ லெஃப்ட் டேபு நான் வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? இங்கேருந்து தான் டேப் எடுக்கணும் ஸ்டூடெண்ட். பேஜ் தான், பேஜ் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரையிலும் என்ன வச்சுக்கலாம்? 1 2 3 4 டேப்லாம் ஸ்டேட்மெண்ட் அடிக்க தான் பயன்படும். இப்போ இங்கே இந்த டேபு கீபோர்டில் இருக்கும், அதை வச்சு தான் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு இதை அடிக்கிறோம், 1500, ஒரு 2000. நான் இதை அடிக்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 6500, ஒரு 4000. அதில் எப்படியோ அதுதான் 1500, ஒரு 3000. இதை எழுத்த கூட வச்சுக்கலாம், 4600, 7000. இதுதான் ஸ்டூடெண்ட்டு லெஃப்ட் டேபு. இப்போ ரைட்டு டேபு. இப்போ ரைட்டு டேபு, இந்த லெஃப்ட் டேபு வேணான்னு நான் எடுத்து விட போகிறேன். எடுத்து விடணுன்னா அப்படியே மவுஸோட லெஃப்ட் கிளிக்கால், லெஃப்ட் மவுஸ் கிளிக்கில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் டவுன்வர்ட்ஸில் ட்ராக் பண்ணி விட்டுடணும். அப்போ அந்த டேபு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி வரும் ரைட்டு டேபு. வித்தியாசத்தை பார்த்துக்கங்க. இது ஒரு 1 2, இதையும் லெஃப்ட் டேபை இழுத்து விட்டுறேன். இப்போ 3 டேபு வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு வரும் எழுத்தெல்லாம். இப்போ இதில் வந்து ராஜா, ரவிக்குமார், சுப்பையா எப்படி வருது பாருங்கள், இப்படி வருதா? ரிட்டன். இப்போ ஆஷா, ராணி, இப்படி வருது பாருங்கள். சுபா வேணாம், ஜோதி, எப்படி வருது பார்த்தீங்களா? இப்படி வரும். அதாவது இந்த சைடு ரைட் சைடாக வந்து வரும். இப்போ இந்த டேபையும் நான் இழுத்து விட்டுறேன். அப்படியே கீழே ட்ராக் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இது ப்ரெஸ் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது போயிடும். அடுத்தது நம்ம வைக்க போகிறோம்ல, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அங்கே இல்லாதனால அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட். அது கரெக்டாக வச்சுன்னா சரியாயிடும். அதை இழுத்து விட்டதுனால அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது சென்ட்ரு டேபு. 2 சைடாக போகும். இதோ இருக்குது பாருங்கள், சென்ட்ரு டேபு. டைப் பண்ணிக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு டேபு தான் அப்பப்போ வைக்க போகிறோம். இப்போ இது சென்ட்ரு டேபு. 1 2 3, இந்த டேபையும் எடுத்து விட்ருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே. இப்போ 3 ஒரு 4 டேபு வைக்கிறேன். இப்போ சென்ட்ரு டேபு 2 பக்கம் போகும். இது வந்து 1300ன்னு அடிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ராணி அப்படின்னு அடிக்கிறேன். சுரேஷ், அங்கே பாருங்கள் சென்ட்ரு டேபு. நந்தினி அப்படின்னு அடிக்கிறேன். எப்படி வருது பார்த்தீங்களா? இங்கிருந்து இந்த சைடாக இருக்கும். இங்கே பாருங்கள், திரும்ப நான் அடிக்கிறேன். ஜோதின்னு அடிப்போம்.
ஜோதிகா எப்படி வருது பார்த்தீங்களா? இங்கே வந்து மாலதி, இங்கே பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? இதை நவுத்தி கூட வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட். இதை ப்ரெஸ் பண்ணி இப்படின்னா நவுரும். அதாவது எப்படி செய்யணும்னா, இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையா நவுத்தணும். இதை அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இதை அதுக்கப்புறம் இதை நமக்கு தகுந்த மாதிரி நவுத்திக்கலாம். இது கொஞ்சம் ஒட்டினா மாதிரி இருக்கா, இதை கொஞ்சம் நவுத்திக்கலாம். இன்னும் நவுத்தணுன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி போகணும். இதை இப்படி, அதுக்கப்புறம் இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதை செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்து விட்ருவோம், ட்ராக் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தது வேணான்னு எடுக்கணும். அது ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துட்டா ஒன்றும் தெரியாது ஸ்டூடெண்ட். இப்போ எல்லாத்தையுமே எடுக்கிறதுனால அது செட்டிங்ஸு மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுக்கிறது என்னான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரி, இப்போ அடுத்த இதை மாறி கூட வச்சுக்கலாம். இப்போ டெசிமல் ட்ராக்கு, இதை பாருங்கள், டெசிமல் டேப்னா இது மாதிரியே இருக்கும், அந்த சென்டர் டேப்பு மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வரும். இந்த அதுவே செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ டெசிமல் டேப் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். CIMAL டெசிமல் டேபு. அந்த டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் இது பண்ணும். இது வந்து இந்த ஒரு டேபு வந்து வேணாம், அப்படியே இழுத்து விட்டேன், பின்னாடியே இழுத்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், 3 மட்டும் வச்சுக்கலாம் போதும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், டெசிமல் டேப் வச்சுட்டேன்னா இதான் டெசிமலா. இப்போ 2500.25 அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு மேலே அது நவராது. 15,000.50 1500.10 திரும்ப என்ட்ரு அடிக்கிறேன். அங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த புள்ளிக்கிட்ட வரும். அந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள இதை நம்ம இது பண்ணுறதுக்காக 1450.25 பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு. 4500.90 7500.50 திரும்ப வைக்கிறேன் பாருங்கள். 15,800.45 20,000.50 ஏதோ ஒன்று 1500.60. அந்த பாருங்கள், அந்த டெசிமல் பாயிண்ட் எப்படி அக்யூரேட்டாக வருது. இதுதான் வேணாம் அப்படின்னா இதை பிடிச்சி அப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா போயிடும் டேபு. இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்டு டேபு. இதை எல்லாமே அது மாதிரி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்டு, நல்லா இருக்கும். அதை விட இது ஈஸியாகவே இருக்கும் வேர்டை விட. இதுதான் ஸ்டூடெண்ட்டு டேபு. இதை வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்ய முடியாது, இதில் எல்லாம் போய் செய்கிற மாதிரி இருக்கும். இதுதான் டேபு ஸ்டூடெண்ட்டு. அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த டேபு செட் பண்ணது இல்லாமல் ஒரு நியூவாக ஒரு பேஜ் எடுப்போம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மெட்டில் போயிட்டு பேஜில் போயிட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, இந்த வரேன், அண்டர்லைன்னா அதெல்லாம் சொல்லிட்டோம், லே அவுட்டு செட்டிங்லாம் எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஷேடிங், அதாவது பார்டர், ஷேடிங், காலம், ஹெட்டர், ஃபூட்டர். இப்போ இதில் போயிட்டு பார்டர் ஷேடிங்னா இங்கேயே போட்டுக்கலாம், பார்டர்ஸ் போயிடுங்க. பார்டர்ஸ் போயிட்டு இது இருக்கும் டிஃபால்ட்டாக, இது பேஜ் பார்டர். எப்படின்னா ஃபுல் பேஜ் ப்ரீ டிஃபைன்டு பார்டர் பேஜ் தான் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. பேஜ் வந்து A4 தான், போர்ட்ரைட்டில் இருக்குது. இப்போ இதுலேயே எல்லாம் இருக்குது ஸ்டூடெண்ட்டு, ஹெட்டரு, ஃபூட்டரு, காலம்ஸு, ஃபூட் நோட்டு, என் நோட்டு எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரேன் பாருங்கள், ஃபார்மெட்டில் போனீங்கன்னா பேஜில் போனீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேஜை ஃபஸ்ட்டு
சொல்லி கொடுத்துட்டேன் அந்த இதில். அடுத்தது பேக்ரவுண்டை அந்த பேஜுக்கு எப்படி வைக்கிறது, ஹெட்டரு ஃபூட்டரு, பார்ட்ரு, காலமு, ஃபுட் நோட்டு, எண்டு நோட்டு எல்லாமே இதுலேயே வந்துடும். இப்போ பேஜை தான் நம்ம A4ன்னு செட் பண்ணிட்டோம். ரைட்டு. பேக்ரவுண்டு அந்த பேஜுக்கு இங்கே பாருங்கள், இதுதான் பேக்ரவுண்டு. ஓகேங்களா? பேக்ரவுண்டு வந்துச்சா, அந்த இதில் தான் வரும். திருப்பி ஃபார்மேட்டுக்கு போகிறீங்க, திருப்பி அதே பேஜுக்கு போகிறீங்க. பேக்ரவுண்டு வந்து இப்படி வைக்க வேணாம், ரொம்ப கம்மியாக வச்சுப்போம். ஏதாவது செய்யணுன்னா அப்படி கம்மி, ரொம்ப இந்த கலரில் வைப்போம். இன்னும் கூட இருக்குது. அப்புறம் வந்து இது பேஜ் திரும்ப நம்ம எடுக்கணும். இது உங்களுக்கு தெரியலையா ஸ்டூடெண்ட்? இருங்க வரேன். வந்து சரி இப்படி இருக்கட்டும். இது ரொம்ப டார்க்காக இருக்குது, கொஞ்சம் எல்லோயிஷ். ஓகே, இதுதான். அடுத்தது திரும்ப ஃபார்மேட்டுக்கு போகணும், ஒவ்வொன்றுத்துக்கும் போகணும். போயிட்டு ஹெட்டர் அண்டு ஃபுட்டர். ஹெட்டரை என்ன வைக்கிறீங்க, ஹெட்டரை ஆன் பண்ணிக்கணும். சேம் கண்டென்ட்டு, லெஃப்ட் மார்ஜின், ரைட்டு மார்ஜின், ஸ்பேஸிங்கு எல்லாம் ஆட்டோ ஃபிட்டு எல்லாமே போயிட்டு, யூஸ் டைனமிக் ஸ்பேஸிங் எல்லாம் ரைட் மார்ஜின் எல்லாம் போயிட்டு எவ்வளோ சென்டிமீட்டர்லாம் இங்கே இருக்கும், லெஃப்ட் மார்ஜினு எவ்வளோ, அது மாதிரிலாம் இது இப்படி வைக்கணுமா. லெஃப்டில் சேம் கண்டென்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி. ஹெட்டரு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஹெட்டர் வரும். இங்கே மேலே ஹெட்டர் இருக்கா. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறீங்க, ஹெட்டரு ஏதோ ஒன்று. அடுத்தது இங்கேயே போயிட்டு கீழே வந்துடும் பாருங்கள், அதே பேஜுக்கு போயிட்டு இப்போ ஃபூட்டர் வைக்கணும். இதோ பாருங்கள், ஃபூட்டர் போயிட்டு ஃபூட்டரையும் ஆன் பண்ணிடுறோம். சேம் கண்டென்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. இதோ பாருங்கள் கீழே ஃபூட்டர் வந்துடுச்சா. ஃபூட்டர் வந்து நமக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஹெட்டர் ஃபுட்டருக்கு இடம் விட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே போல் ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜில் போயிட்டு பார்டர்ஸ், பேஜுக்கு பார்டர் வைக்கிறோம். பாருங்கள் இது பேஜ் பார்டர். பேஜ் பார்டரில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பார்டர், இந்த இதையே ஒன்று வைங்க, 250 பாயிண்ட்டு. கலர் வந்து பிளாக்கில் வைப்போம். நான் ஷேடிங் கொடுத்துருக்கேன், பிளாக் வைப்போம். இங்கே பாருங்கள் பார்டர் வந்துடுச்சா. அடுத்தது இது ஏதாவது ஒரு ஹெட்டர் போட்டுக்கலாம். ஃபூட்டரும் இங்கே இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இதோ கீழே இருக்குது ஃபூட்டர். இதோ இது வந்து நான் வந்து இது பண்ணிடுறேன், பேஜை எடுத்துடுறேன் ஸ்டூடெண்ட்டு ஃபார்மேட்டில். அப்போ தான் உங்களுக்கு ஹெட்டர் ஃபுட்டர் வந்து நீங்கள் எது வேணாலும் உங்கள் விருப்பப்பட்டது வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்டை வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நோ ஃபில் கொடுத்தீங்கன்னா போய்டும். இப்போ தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெட்டர் ஃபுட்டர், இதோ ஹெட்டர் வைக்க இடம் இருக்கா. இங்கே வந்து COA ப்ராக்டிக்கல் அப்படின்னு வைக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன வைக்கலாம், பேஜ் நம்பர். அப்படி இல்லைன்னா போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் போர்டு. சரி, ஏதோ ஒன்று, அதை தாண்டி வராது ஸ்டூடெண்ட்டு, அவ்வளோதான். இதுதான் ஹெட்டர் ஃபுட்டர். அது கலராக இருந்ததுனால உங்களுக்கு தெரியல, அதை தாண்டி அது வராது. இது வந்து நமக்கு அடிக்கிறது, இதை தாண்டி எதுவுமே வராது. இதுக்குள்ளே தான் இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கே ஏதாவது வச்சுக்கலாம். இதுதான் மற்ற அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், ஏதோ பேஜ் நம்பர் ஏதோ ஒன்று போட்டுக்காங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாமே ஒழிய அதை தாண்டி இங்கே வராது. இந்த கோடு என்னன்னா நம்ம அடிக்கிறதுக்கான கோடு தெரியுது பாருங்கள். சரி, அதுக்கப்புறம் இதே பேஜுக்குள்ளே போயிட்டு எல்லாமே ஒன்றா இருக்குது. ஃபுட்டர் வச்சுட்டோமா, இப்போ பார்டர் வச்சுட்டோம். அதுதான் ஃபில்லு வந்து இது காலம் வந்து இப்போ 2 காலம் பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 காலத்தை எப்படி 2 காலம் 3 காலம் வேணும்னா இங்கே 3 போட்டுக்கணும், 3 காலம் வந்துடும்.
இப்போ நான் 2 காலம் தான் போடுறேன். 2 காலம் போட்டுக்கிறேன். இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு காலத்துக்கு இடையில கேப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து ஏதாவது லைன் வேணுமா? வே லைன் இல்லாம இருக்கலாமா? நம்ம லைன் வச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க. வந்துருச்சா உங்களுக்கு? ஈஸியா வந்துருச்சா? காலம். அடுத்தது அதே ஃபார்மேட்ல போயிட்டு தான் எண்ட் நோட்டு, ஃபுட் நோட்டுன்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்க. அடுத்தது ஃபுட் நோட்டு. காலம்ஸும் வச்சுட்டேன். ஃபுட் நோட்டு. நாட் லார்ஜர் தென் பேஜ் ஏரியா. பேஜ் ஏரியாவோட இதாக போகக்கூடாது. ரொம்ப சின்னதாக இருக்கணும். லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், சென்டராக வச்சுக்கலாம். ரைட் சைடு வச்சுக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். சும்மா ஒரு ஃபுட் நோட்டு ஏதாவது ஒன்று எழுதுறதுக்கு. ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் மாதிரியே தான். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் இது. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? ஃபார்மேட்குள்ளே, பேஜுக்குள்ளே போனீங்கனாலே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறது இதுதான். மேக்ஸிமம் ஃபுட் நோட்டோட ஹைட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ரைட் சைடு வைக்கிறோம். எத்தனை பெர்சன்டேஜு ஸ்பேஸிங் ஃபுட் நோட்டு கண்டென்ட்ஸு? ஒரு 27%. அதே போல் ஓகே. இதோ இது ஃபுட் நோட்டு. இதுக்கு இடையில மட்டும்தான் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். எங்கே வச்சுருக்கேன்னே தெரில. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுக்குள்ளேயே பண்ணுறது தான். ஓகேங்களா?